நல்லா தளன்னு தயிர் சாதம் செஞ்சு அது மேலாப்பில் கொஞ்சம் மாங்காய் ஊறுகாய் வச்சு சாப்பிட்டோம்னா அடடா டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ வாங்க அந்த தயிர் சாதம் எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். தயிர் சாதம் செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு 1 டம்ளர் அரிசி எடுத்து நல்லா ஒரு 3 டம்ளர் தண்ணி வச்சு நல்லா குழைய 4-5 விசில் விட்டிங்கன்னா நல்லா குழைய வெந்து வந்துடும். வெந்து வந்ததுக்கப்புறம் இது நல்லா ஒரு கரண்டி வச்சு மசிச்சு விட்டுக்குங்க. இதில் தேவையான அளவு உப்பு, 3 கரண்டி அளவு நல்லா கெட்டியான தயிர் சேர்த்துக்குங்க. 1 டம்ளர் காய்ச்சி ஆற வச்ச பால் கண்டிப்பாக ஆறுனதாக இருக்கணும், சூடானதாக சேர்க்கக்கூடாது. இப்போ நல்லா எல்லாத்தையும் ஒத்தாப்புல மசிச்சு விட்டுக்கும். தயிர் செய்கிறதுக்கு ஒரு சின்ன டிப்ஸு, தயிர் உர ஊற்றும் போது ஒரு 2 மணி நேரம் புளிக்க வச்சு எடுத்து வைங்க. ரொம்ப நாளைக்கு புளிக்க விடாதீங்க. 2 மணி நேரம் வச்சு எடுத்து வச்சோம்னா தயிர் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ தாளிப்பு கொடுத்துருவோம் தயிர் சாதத்துக்கு. கடுகு, உளுந்து, பெருங்காயத்தூள், கருவேப்பிலை, பச்சை மிளகாய், இஞ்சி சேர்க்கலாம். ஆனால் என் பசங்க சேர்க்க வேணான்னு சொல்லிட்டாங்க, அதனால் நான் சேர்க்கல. நீங்கள் சேர்த்துக்குங்க. தாளித்து கொட்டி நல்லா கலரி எடுத்தோம்னா சூப்பரான தயிர் சாதம் ரெடி. ரொம்ப அருமையாக இருக்கும். நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.